வாழ்க வளமுடன். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோடய ப்ரொடெக்டிவ் டேவை தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, வாரத்துக்கு தேவையான மாதத்துக்கு தேவையான இட்லி மாவு வாரத்துக்கு அரைச்சி வச்சிட்டோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதத்துக்கு நம்மளுக்கு இந்த கரம் மசாலா இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி என் டே போச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசியும் கம்பும் 2 டம்ளர் எடுத்துகிட்டு உளுந்து வந்து ஒரு பங்கு 4க்கு ஒரு பங்குன்னு போட்டிருந்தேன். இந்த அரிசி கூடவே வெந்தயமும் கொஞ்சம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறணும். இது அப்போ தான் நம்மளுக்கு அரைப்படும். காலையில் எழுந்திரிச்சிட்டு இது உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் உளுந்து ஊற வச்சது. ஸோ அதனால் நம்மளுக்கு சூடாகாது மிஷினு. ஸோ நல்லா நம்மளுக்கு பொங்கி வரும். மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாவு ஓடிட்டுருக்க டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் வாங்கி வச்சு. ஸோ அதனால் வெயில் ஒரு நாள் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு மல்லி, சீரகம், மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன். மல்லி வந்துட்டு 2 பங்கு, சீரகம், மிளகு எல்லாமே ஒரு கப்பு எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பட்டை 20, கிராம்பு 20, அன்னாசிப்பூ, மொக்கு, இந்த பிரியாணி இலைலாம் ஒரு 20 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே அரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் இருக்கும் அரிசி. அதெல்லாமே ஒரு பங்கு, வரமிளகா ஒரு பங்கு, மல்லி வந்துட்டு 2 பங்கு, சீரகம், மிளகு இதெல்லாமே 1/4 எடுத்திருக்கேன். கசகசாவும் வந்து 1/4 எடுத்திருக்கேன். வரமிளகா கல்லுப்பு கூட போட்டுட்டு நல்லா, வரமிளகா வந்து ரொம்ப காரம் கம்மியாக தான் எங்களுக்கு வேணுங்கிறனால நான் கம்மியாக போட்டிருக்கேங்க. இல்லைனா ஈக்குவலாக போடுவாங்க இல்லைங்களா, மல்லியும் மிளகாயும். நான் கம்மியாக போட்டிருக்கேன். எல்லாமே வறுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மிஷினில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வரமிளகா போட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மித்த எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா மாதத்துக்கு வருங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு நம்ம நல்லாவே ஒன்றும் ஆகாது. நல்லா இதில் டைட் கிளாஸில் போட்டு வச்சுட்டு நம்ம எப்போது எடுக்கிறதுக்கு சின்ன இதில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி, இட்லி அரிசி, கம்பு, பூங்கார் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நானே அரைக்கிறேங்க. நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்டோம். இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.